தங்கமயிலுடைய கதாபாத்திரத்தை இந்த அளவுக்கு ஒரு மோசமான கதாபாத்திரமாக கிரியேட்டே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு தான் ஒரு மாதிரி எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரம், அதாவது கோபம் தரக்கூடியதை விட எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்காங்க. அதை விட அவங்களுடைய குடும்பம் அதை விட இன்னும் மோசமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ கதிர் அண்ணனுக்காக 5000 ரூபா அவர் சேர்த்து வச்ச காசு இந்த மாதம் கொடுக்கணும். அவங்க அப்பா காசு கேட்பார் கடங்கார மாதிரி, அவர் காசு கொடுக்கணும். அதுக்கான காசு வச்சுருந்ததை கொடுத்துட்டாரு. தான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து 5000 ரூபா, ஸோ அடுத்த மாதம் சம்பளத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும், அதையும் எடுத்துட்டாரு. இது இல்லாமல் அப்பாவோட கொண்டது 10,000 ரூபா எடுத்தது மட்டும் இல்லாமல் கடை கணக்கில் இருந்து 1000 ரூபா கல்லால் தூக்கிட்டு வந்துட்டார். நைட்டு கணக்கு போட்டு பார்த்தா 1000 ரூபா மிஸ் ஆகுதுன்னு அதுலேயும் பிரச்சனை ஆகும். நைட்டே பிரச்சனை வந்துடும். பேங்க்லேருந்து ஒரு என்னப்பா 10,000 ரூபா குறையுதுன்னு பார்த்தாருன்னா அதில் இன்னும் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். தூக்கிட்டு போக இந்த விஷயத்தெல்லாம் பற்றி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ செந்திலும் பழனிவேலும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் இப்போ அப்படியே தங்கமயில் அப்படியே ஓவர் ஆக்ஷன். அப்போ அந்த கடையிலேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் மதியானம் காலையில் வந்தீங்க ரூம் பார்க்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கேங்கிற மாதிரி அவங்க கேட்க இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி அப்படியே பையை தூக்கிட்டு வேகமாக கிளம்பி வராங்க தங்கமயில். நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன், ஒழுங்காக பார்க்காம வச்சேன், இதுக்காக என்னை அவமானப்படுத்தி இவ்வளோ நேரம் நிற்க வைப்பீங்களா? இவ்வளோ அசிங்கப்பட்டதே இல்லை, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன், நான் அப்படியே இவ்வளோ அசிங்கத்தில் என்னால் தாங்க முடியாது, நம்ம ஊருக்கே போயிடலாம், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு பிளான் பண்ணி வந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ கேவலமாக நடிக்க முடியும்னா இந்த குடும்பத்துக்குள்ளார எப்படி ஒரு குட்டிச்சாத்தான குழந்தை விட்ட மாதிரி விட்டுருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். இதெல்லாம் எதுவும் புரியாத ஒரு மக்கு பிளாஸ்திரியாகவே இருக்கார். இப்போ சரவண வீடு இரு மயிலு போகாத மயிலுங்கிறாரு. எப்பா மயிலுங்காதப்பா துரத்தி விட்டுருப்பா அந்த மயிலு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. இது நல்லா தம்பிங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன ஏற்பாடு பண்ணுவாங்க, எல்லாம் போச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஆசைப்பட்டிருக்கவே கூடாது, நான் அந்த ஹனிமூனுக்கே வந்திருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேச கரெக்டாக அப்போ கதிர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு அண்ணன் மெசேஜை பாருங்கிறாரு. மெசேஜை பார்த்தா 21,000 ரூபா போட்டுட்ருக்காங்க. 21,000 எப்படிடா ஏற்பாடு பண்ண அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு எதுக்குண்ணே, நீ பார்த்து என்ஜாய் பண்ணு, சந்தோஷமாக இரு, நான் வச்சிட்றேன், உனக்கு ஏற்கனவே இவ்வளோ தூரம் நடுவில் நிற்க வச்சு எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் வச்சிட்றேன் அப்படின்னு வச்சிட்றாரு. வச்ச உடனே காசு வந்துருச்சா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே இருக்க போகிறோமா போகிறோமா அப்படின்னு அப்படியே இப்போ இப்படி மாமா அப்படிங்கிறாங்க இப்போ மட்டும் தங்கமயில். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹோட்டல் ரூமெல்லாம் பார்த்து ரூமுக்குள்ளே போய் உட்காந்து ரூம் நல்லா இருக்குல்லங்கிறாங்க. 21,000 ரூபா பெரிய காசு. இதை எப்படி அவங்க ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரில. 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கணும் ஏதோ அப்படின்ட்டு வேகமாக என்ன பண்ணுறாரு, செந்திலுக்கு கால் பண்ணுறாரு. எப்படிடா பணம் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா, பணத்தை அவரங்க ஏற்பாடு பண்ணார். முழுக்க அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணது கதிர் மட்டும்தான். தம்பிங்கெல்லாம் சேர்ந்தெல்லாம் இல்லை. ஒரு தம்பி ஒரு துருவை கூட கிள்ளி போடல. ஸோ இப்போ துரும்ப கூட கிள்ளி போடல. உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்ட உடனே அவர் கதிர் சொன்னானாங்கிறார். கதிர் சொல்லலை அப்படின்னா நான் மட்டும் எப்படி சொல்லுவேன், நீ எங்களை மறந்துட்டு 3 நாளைக்கு சந்தோஷமாக இரு, அதான் உனக்கு கரெக்ட் அப்படின்னு வச்சிடுறாங்க போனேன். இவர் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க, நான் இதோ ரொம்ப ஆசைப்பட்டேன் பாபா, சின்னதுலேயே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் போகணும்னு ஆசை, நான் அதான் ஆர்வத்தை இருந்தேன், நடக்காதுன்னு நினச்சும் போது மாமாவே சொன்னாங்க, அதனால அந்த சந்தோஷம் என் கண்ணை மறைச்சி நான் பார்க்காம விட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காரு இவர் வேற பைத்தியம் மாதிரி. ஸோ நம்பிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே விடு அப்படிங்க, பசிக்குது சாப்பிட போகலாமாங்கிறாரு. ஒரு அம்மாட்ட மட்டும் பேச வந்துடுறேன். அவங்க அம்மா கால் பண்ணால் இவங்கெல்லாம் தங்கமயிலே பரவாயில்லங்கிற மாதிரி அந்தளவுக்கு சீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். சீ அப்படிங்கிறதான் கரெக்டாக வெறுமனே அதுக்கு மேலே எக்ஸ்பிரஷனே கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி கேரக்டர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க, எப்படியோ பணத்தை இல்லாமல் அவரோட தப்பு அப்படிங்கிறாங்க. நான் தானே தப்பு பண்ணேன், நான் இந்த ஒழுங்காக ஃபுல் அமௌண்ட் பார்க்காம புக் பண்ணிட்டேன், புக் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்லாமல் விட்டேன் அப்படிங்கிற சொல்லும்போது உன் மேலே என் பழியை தூக்கி போட்டுக்கிறேன். இத்தனை வருஷமாக சம்பாதிச்சாரு, வீட்டுக்கு தானே காசு கொடுத்தாரு, அந்த வீட்டிலேருந்து காசு கொடுக்கட்டும், உன் தம்பிங்க அண்ணனுக்கு தானே கொடுக்குறாங்க, செய்யட்டும், எல்லாமே நம்ம காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், வாய்ப்புன்ட்டு காசு சந்தோஷப்படுவோம், இல்லைனா மற்றவங்களை பற்றி கரிச்சு கொட்டி பழிச்சு பேசிங்க அதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ பேசும்பொழுதே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 25,000 ரூபா காசு கூட இல்லாமல் அப்புறம் என்னத்துக்கு ஹனிமூன் கூட்டம் தரான், அவரோட தப்பு, எல்லாமே அவரோட தப்பு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ண போகிற நீனா, இல்லை இன்னொரு கால் வருது வட்டிக்கு பணம் கேட்டிருக்காங்கிறாங்க. நீங்கள் 30,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு வட்டிக்கு பணம் வாங்குற நிலமையில இருந்துட்டு 25,000 ரூபாய்க்கு ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு பிள்ளையை அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அது பக்கம் இருக்கிற தப்பை கொஞ்சம் கூட சரி உணரக்கூட விடாமல் நியாயப்படுத்திக்கிட்டு அவங்கள இன்னமும் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்க மாதிரி ஒரு கேவலமான அம்மா. இதில் பாவமாக சரவணன் கிளம்பி அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட போகிறேன்னா சரி ஓகேன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஏன் தப்பு தான், நானும் பணத்தை முன்னாடியே யோசிச்சிருக்கணும், நானாச்சும் பார்த்துருக்கணும், நான் எதையும் பண்ணல அப்படின்னு அவர் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, குமாரவேலா இப்போ பொண்ணு பார்க்க வராங்க குமார அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ நீங்கள் எல்லா நகையும் போட்டு வச்சிரு அப்படின்னு வடிவுகிட்ட சொல்ல, நகையெல்லாம் ராஜிட்ட கொடுத்தாங்க. அவங்க நகையெல்லாம் எடுத்துட முடியாதேங்கிறாங்க. அவங்க நான்லாம் நகை இல்லாமல் தான் நிற்பேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க முன்னாடி நம்ம ஸ்டேட்டஸை பெருசாக காட்டுறோம், நீ நகையை எடுத்து வர அப்படின்னு குமார் கூட சேர்ந்து போனால் இல்லை நான் கூட போகிறேன்னு மாறி காப்பாற்றி விட்டாங்க. ஆனால் இவங்க போக மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, அட்லீஸ்ட் இது மூலமாகவாச்சு தங்கமயிலோட நகை கவரிங் நகைங்கிறது தெரிய வருவாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.